கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோவான் 1:14 வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையென்று வார்த்தையின் தேவனாய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்குள் தங்குகிறதோ, இருதயத்திலும் மனதிலும் தங்குகிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அபிரிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வார்த்தையாகிய தேவன் வார்த்தையின் மூலமாய் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது, எனவேதான் கொலோசியர்ல பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் சகல பரிபூர்ணத்தோடு உங்களுக்குள் வாசமாயிருப்பதாக. வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய ஜீவன் நமக்குள் பெறுகிறது, கிருபை நமக்குள் பெறுகிறது, அபிஷேகம் நமக்குள் பெறுகிறது, வரங்கள் நமக்குள்ளாக பெறுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் வார்த்தையில நாம் பலப்படுவோமாக, வார்த்தையினால் நிறைந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமாக. நமக்கு விரோதமாய் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், எல்லா கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை ஜெயிக்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள் சமாதானத்தை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, பலத்தை கொண்டு வருகிறது. தேவ வார்த்தையினால் நிறைந்து நாம் வாழும் பொழுது தேவன் நமக்குள்ளாக பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுகிறார். நாம் போகிற இடங்கள், நாம் இருக்கிற இடங்கள், நம்முடைய கிரிகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாக்குகள் எல்லாம் அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் வாழ்வோமாக. எரேமியா சொல்கிறார், அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். வார்த்தையில பலப்பட்டு வாழும் பொழுது சத்துரு நம்மை தொட முடியாது. நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிங்கள், வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.